இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? ஏ. அன்னி பெசன்ட். முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார்? ஏ. சீகன் பால்கு ஐயர். 1498 ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்த்துகீசியன் மாலுமி யார்? பி. வாஸ்கோ ட காமா. 1923 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யார்? ஏ. டி.என். சிவஞானம் பிள்ளை. லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? ஏ. குஜராத். இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு என்று கூறியது யார்? பி. பி.ஆர். அம்பேத்கர். மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? ஏ. 2003. இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர்? டி. பருத்தி. உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி எது? பி. உலக வங்கி. பின் வருவனவற்றுள் எத்திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டது? பி. பிரதான் மந்திரி மகிழா யோஜனா. கேளா ஒளியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது? பி. வௌவால். உயிர்வகை தாவரங்களின் போரோபைட்டிக் நிலை சைகோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. இதில் எந்த வகை செல் பிரிவு செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டு. சி. எமைட்டாசிஸ். குன்ச் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும்? ஏ. நொதித்தல். திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? பி. ராஜாஜி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? பி. 1929. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? ஏ. சூரத் மாநாடு. புலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர் யார்? ஏ. பிரெஞ்சுக்காரர்கள். கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது? சி. சிறப்பு உரிமை குழு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழியின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? பி. கேபினட் மிஷன் திட்டம். பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் எது? சி. மா.